Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்கள். சாலிஹ் நபியை எடுத்து அல்லாஹ் குறிப்பிடும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிவசல்லம் ஆவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 19வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், நபியே இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் கூறுவீராக, நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்களின் தோற்றத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கின்றார்கள். உயரமான ஒரு மனிதரிடம் நாங்கள் சென்றோம். நீளத்தின் காரணத்தால் அவருடைய தலையை நான் பார்க்க முடியவில்லை. அவர்தாம் இப்ராஹிம் அலைஹிவசல்லம் ஆவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் புகாரியில் அறிவிக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், விண்வெளி பயணத்தின் போது நான் இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்களை பார்த்தேன். நான் தான் அவர்களுடைய சந்ததியிலேயே தோற்றத்தில் அவர்களுக்கு மிகவும் ஒப்பானவனாக இருக்கிறேன் என்றும் கூறுவதாக அபு ஹுரைரா ரலி அவர்கள் புகாரியில் அறிவிக்கின்றார்கள். மேற்கண்ட ஹதீஸிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களை விட இப்ராஹிம் அலை உயரமான மனிதர் என்றும் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ஒப்பான சாயலிலேயே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதும் நமக்கு விளங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்கள் தென் ஈராக்கில் உள்ள ஊர் என்னும் ஊரில் பிறந்ததாக கணிக்கப்படுகிறது. இறை நம்பிக்கையாளர்களின் தந்தை என புகழப்படும் அன்னாரை தன் உற்ற நண்பராக அல்லாஹு தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹு திருக்குர்ஆனிலேயே கூறுகிறான். இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹு தனது உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இவர்களுடைய தந்தை பெயர் ஆசர். இவர் சிலைகளை தாமே தன் கரங்களால் விற்பனை செய்து வரும் வியாபாரியாகவும் அதே சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் இருந்தார். இப்ராஹிம் அலை அவர்கள் முதலில் தன் தந்தையிடம்தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அல்லாஹ் இந்த உலகிலும் மறுமையிலும் இப்ராஹிம் அலை அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உட்பட அனைவருமே இப்ராஹிம் அலை அவர்களுடைய மார்க்கத்தையே பின்பற்ற வேண்டும் என்றும் அவ்வாறு பின்பற்றாதவர்களை மூடன் எனவும் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எவன் தானே மூடனாகி விட்டானோ அவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகில் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில்தான் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எவர் அல்லாஹுவுக்கு முற்றிலும் தன் முகத்தை பணிய வைத்து இஸ்லாத்தில் உறுதியானவராக இருந்து நன்மையும் செய்து இப்ராஹிமுடைய நேரான மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகான மார்க்கத்தை உடையவர் யார்? அல்லாஹு இப்ராஹிமை தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்களுக்கு பின்பு வந்த அநேக நபிமார்கள் அவர்களின் வழித்தோன்றல்களாகவே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலை அவர்களின் மூத்த மகனார் நபி இஸ்மாயிலின் வழித்தோன்றலே நம்முடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். மேலும் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவருமே இப்ராஹிமின் இளைய மகனான இஸ்ஹாக் அலைஹிவசல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்களாகவே இருந்தார்கள். ஒருமுறை இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்கள் இருள் சூழ்ந்த இரவில் அவர் மின்னிக் கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு, இது என் இறைவனாகுமா என தன் மக்களை கேட்டு, அது மறையக்கூடியவற்றை இறைவனாக நான் எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டேன் என கூறிவிட்டார். பின்னர் உதயமான சந்திரனை காணவே, இது என் இறைவனாகுமா என கேட்டு அதுவும் மறையவே அதையும் நிராகரித்துவிட்டு, எனது இறைவன் எனக்கு நேரான வழியை அறிவிக்காவிட்டால் வழி தவறிய மக்களில் நிச்சயமாக நானும் ஒருவனாகிவிடுவேன் என்று கூறினார். பின்னர் உதயமான பளிச்சென்று நன்கு ஒளிரும் சூரியனை அவர் கண்டபொழுது, இது மிக பெரியதாக இருக்கிறதே, இது என் இறைவனாகுமா என கேட்டு அதுவும் மறையவே அவர் தம் மக்களை நோக்கி கூறினார், என் மக்களே, நீங்கள் இறைவனுக்கு இணையாக்கும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நிச்சயமாக நான் வெறுத்து விலகி கொண்டேன் என்று கூறிவிட்டு, வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே நிச்சயமாக நான் முற்றிலும் நோக்குகிறேன், நான் அவனுக்கு எதையும் இணையாக்குபவன் அல்ல என்று கூறுவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் 6வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கை உடையவர்களில் ஒருவராக ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம் அத்தாட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவர்களுடைய பிரச்சாரங்களை பற்றி நாம் இனி பார்க்கலாம். இறை தூதர் இப்ராஹிம் அலை அவர்களது காலத்தில்
அன்றைய ஈராக்கின் தலைநகரான பாபில் நகரத்தில் ஆட்சி புரிந்து வந்த ஒரு சர்வாதிகாரியே நம்ரூத் என்ற மன்னனாவான். இவன் மாபெரும் வல்லரசை பெற்றிருந்தான். இதனால் அகமாபம் கொண்டு இறைவனை மறுத்து பூமியில் அக்கிரமம் புரிந்தவனாகவும் இருந்து வந்தான். ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்த இந்த நம்ரூத் தானே இறைவன் என்றும் தன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் வாதிட்டான். இவ்வாறு நம்ரூத் அநீதி இழைத்து தீவிரமாக இறைவனை மறுத்து கடும் பிடிவாதக்காரனாக இருந்ததற்கு அவன் நீண்ட நாள் ஆட்சி புரிந்ததும் அவனது சர்வாதிகாரமுமே காரணமாக இருந்தது. அவன் 400 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்பட்டுள்ளது. இவன் இப்ராஹிம் அவர்களிடம் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரத்தை கேட்டான். இதை பற்றி அல்லாஹ் பின்வருமாறு குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நபியே, நீர் ஒருவனை கவனித்தீரா? அவனுக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்ததற்கு அவன் கர்வம் கொண்டு இப்ராஹிமிடம் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்கின்றான். இப்ராஹிம், எவன் உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கின்றானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். அதற்கு அவன், நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் என்று கூறினான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையில் உதயமாக்குகிறான், நீர் அதை மேற்கு திசையில் உதயமாக்கு பார்க்கலாம் என்று கூறினார். ஆகவே அல்லாஹுவை நிராகரித்த அவன் எவ்வித விடையும் அளிக்க முடியாமல் திகைத்து வாயடைத்து போனான். அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தம் தந்தையிடத்தில் எவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை பார்க்கலாம். இப்ராஹிம் அவர்களின் தந்தை உட்பட அவர்களது சமுதாயம் முழுவதுமே சிலை வணக்கத்தில் மூழ்கியிருந்தார்கள். கொடுங்கோல் மன்னனிடம் மட்டுமல்லாமல் தம் தந்தையிடமும் அறிவுபூர்வமாக வாதிட்டு பிரச்சாரம் செய்தார். என்றாலும் அவரது தந்தை ஏற்றுக்கொள்ளாமல் பதிலுக்கும் அவருமே வாதிட செய்தார். அவர் தம் தந்தையை நோக்கி கூறினார், என் தந்தையே, பார்க்காத கேட்காத எந்த ஒரு தீங்கையும் உம்மை விட்டு தடை செய்யாதவற்றை ஏன் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார். ஆகவே, என் தந்தையே, உமக்கு கிடைக்காத கல்வி ஞானம் என் இறைவனின் அருளால் எனக்கு கிடைத்துள்ளது. என்னை பின்பற்றுவீராக, நான் உம்மை நேரான வழியில் நடத்துவேன் என்றும் கூறினார். மேலும், என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்பவனாகவே இருக்கிறான். என் தந்தையே, ரஹ்மானுடைய வேதனை உம்மை பிடித்து கொள்ளுமோ என்று நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். ரஹ்மானுக்கு மாறு செய்தால் ஷைத்தானுக்கு நண்பராகி விடுவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவருடைய தந்தை கூறினார், இப்ராஹிமே, நீ என் தெய்வங்களை புறக்கணித்து விட்டாயா? நீ இதிலிருந்து விலகி கொள்ளாவிடில் கல்லிருந்து உன்னை கொன்று விடுவேன். இனி நீ எப்பொழுதுமே என்னை விட்டு விலகினில் என்று கூறினார். அதற்கு இப்ராஹிம், இதோ நான் செல்கிறேன், உம் மீது சலாம் உண்டாவதாக. பின்னர் நாம் உமக்காக என் இறைவனிடத்தில் மன்னிப்பும் கோருவேன். நிச்சயமாக என் இறைவன் என் மீது மிக்க இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்றும் கூறினார். உங்களை விட்டு அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் தெய்வமென அழைப்பவற்றை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். என் இறைவனையே நான் வணங்கி பிரார்த்தித்து கொண்டிருப்பேன். என் இறைவனிடம் நான் செய்யும் பிரார்த்தனைகள் எனக்கு தடுக்கப்படாத இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றும் அவர் கூறுவதாக அல் குர்ஆனிலே 19வது அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் இப்ராஹிம் நபி தன் தந்தையிடம் கூறியதை போன்றே தம் தந்தை இணை வைத்தல் என்ற இறைவன் மன்னிக்காத பெரும் பாவத்தை செய்த போதிலும் அவருக்காக இந்த பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடம் அவர் பிரார்த்தனையும் செய்தார். என் தந்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. நிச்சயமாக அவர் வழி தவறிவிட்டார். உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த மறுமை நாளில் நீ என்னை இழிவுக்கு உள்ளாக்காதே என்று அவர் அல்லாஹ்விடம் வேண்டினார். இப்ராஹிம் நபி தம் தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதிக்காகவே தவிர வேறில்லை. அவருடைய தந்தை அல்லாஹுவுக்கு எதிரி என தெளிவாக தெரிந்ததும் அவருக்காக பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்து அவர் விலகி கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் அதிகம் பிரார்த்திப்பவரும் மிக்க இரக்கமுடையவராகவும் அடக்கமும் உடையவராகவும் இருந்தார் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 9வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் நபி தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியதை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இணை கற்பிப்பவர்களுக்கு அல்லாஹ்வை அடியோடு நிராகரிப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பை கோரலாம் என்று நாம் கருதிவிடக்கூடாது. இப்ராஹிம் நபி அவர்கள் தமது தந்தை அல்லாஹ்வின் எதிரி என்பதை அறிவதற்கு முன்னால் தான் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினாரே தவிர தமது தந்தை அல்லாஹ்வின் எதிரி என்றும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது தவறு என்றும் தெரிந்த பின்பு அதிலிருந்து அவர் விலகி கொண்டார் என்பதை நாம் மேற்கண்ட வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார், இப்ராஹிம் நபி தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடிய விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில்தான் அவரிடம் முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அடுத்ததாக இப்ராஹிம் நபி தமது சமுதாய மக்களிடம் செய்த பிரச்சாரத்தை பார்ப்போம். சிலைகளை வணங்கி அறியாமையில் மூழ்கி திளைத்த தன் தந்தைக்கும் தன் சமுதாய மக்களுக்கும் சிலைகள் வெறும் கற்களே, அவைகள் கடவுள்கள் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக பின்வரும் கேள்விகளை இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்.
அவர் தம் தந்தையையும் தன் மக்களையும் நோக்கி, நீங்கள் எதை வணங்குகின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள், நாங்கள் இந்த சிலைகளையும் வணங்குகின்றோம், அவற்றை தொடர்ந்து ஆராதனையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றார்கள். அதற்கு இப்ராஹிம் அவர்களை நோக்கி கேட்டார், அவற்றை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு அவை செவி கொடுக்கின்றதா என்று கேட்டார், அல்லது அவற்றை நீங்கள் ஆராதனை செய்வதால் உங்களுக்கு ஏதும் நன்மையோ ஆராதனை செய்யாவிட்டால் ஏதாவது தீமையோ ஏற்படுகிறதா என்றும் கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை, எனினும் எங்கள் மூதாதையர்கள் இவ்வாறே ஆராதனை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம், ஆகவே நாங்களும் அவற்றை ஆராதனை செய்கிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் எவற்றை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்பதை பார்த்தீர்களா என இப்ராஹிம் கேட்டார்கள். நீங்களும் உங்கள் முன்னோர்களான மூதாதையர்களும் எவற்றை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்பதை பாருங்கள். நிச்சயமாக இவை எனக்கு எதிரிகளே, எனினும் உலகத்தாரை படைத்து வளர்ப்பவன் எனது இறைவன். அவன்தான் என்னை படைத்தான், அவனே என்னை நேரான வழியில் செலுத்துகின்றான், அவனே எனக்கு புசிக்கவும் குடிக்கவும் தருகின்றான். நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான், அவனே என்னை மரணிக்கவும் செய்வான், பின்னர் அவனே என்னை மறுமையில் உயிர்ப்பிப்பான். கூலி கொடுக்கும் அந்த மறுமை நாளில் என் குற்றங்களை மன்னிக்க அவனையே நான் நம்பியிருக்கிறேன் என்றும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் தந்தையிடமும் சமுதாய மக்களிடமும் கூறுவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் 26வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். ஒருமுறை இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாடுவதற்காக புறப்பட்டார்கள். இப்ராஹிம் நபி அவர்களையும் அழைத்தார்கள். ஆனால் அவர்களோ ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட புறப்பட்ட பின்பு சிலைகளை தகர்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நோயாளி என்று கூறி திருவிழாவுக்கு செல்வதை தவிர்த்து கொண்டார். அவ்வாறே அவர்கள் சென்ற பின்னர் அவற்றின் பெரிய சிலையை தவிர மற்ற அனைத்தையுமே அவர் துண்டு துண்டாக உடைத்து தள்ளிவிட்டார். அவர் திரும்ப வந்த பின்னர் இதை பற்றி விசாரிப்பதற்காக அந்த பெரிய சிலையிடம் அவர்கள் கேட்பார்கள் என்று அதனை மட்டும் அவர் உடைக்காமல் வைத்திருந்தார். மக்கள் அவரை அழைத்து, நீர்தான் எங்கள் கடவுளை உடைத்தீரா என்று வினவிய போது அவர், இல்லை, அவற்றில் பெரிய சிலையே இதனையெல்லாம் செய்தது. அவை பேசக்கூடியவையாக இருந்தால் உடைக்கப்பட்ட சிலைகளை பற்றி அவற்றிடமே விசாரியுங்கள் என அறிவுபூர்வமாக பதில் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்கு பதில் கூற முடியாமல் நாணமுற்று தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நிச்சயமாக நீங்கள்தான் இவற்றை தெய்வமென கூறி அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் வெட்கத்தால் சிறிது நேரம் தலை குனிந்திருந்து இப்ராஹிமை நோக்கி, இவை பேசாது என்பதை நிச்சயமாக நீர் அறிவீரே, அவ்வாறு இருக்க இவற்றிடம் நாங்கள் கேட்கும்படி எவ்வாறு எங்களிடம் கூறுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு தீமையையும் செய்ய சக்தியற்ற அல்லாஹ் அல்லாத இவற்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள்? சீ, கேவலம், உங்களுக்கு கேடுதான். நீங்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாத இவைகளுக்கும் கேடுதான். இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறினார் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் 21வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதன் அடுத்த நிகழ்வாக திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் தங்களின் தெய்வங்களின் சிலைகள் உடைந்திருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்து இப்ராஹிம் நபியை தீக்குண்டத்தில் போட்டு எரிக்க முயற்சி செய்தார்கள். இப்ராஹிம் நபியை தீயில் பொசுக்குவதுதான் தங்கள் கடவுள்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும் என்று கருதினார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் மனிதர்களை நோக்கி, நீங்கள் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் இவரை நெருப்பில் இருந்து உங்கள் தெய்வங்களுக்காக இவரிடம் பழி வாங்குங்கள் என்று கூறியதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இவ்வாறாக இப்ராஹிம் அலை அவர்களின் சமுதாயத்தினர் இப்ராஹிம் அலை அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அவர்களது அணுகுமுறையில் கடும் கோபம் கொண்டு நெருப்பில் இட்டு பொசுக்க முடிவு கட்டி நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை போட்டார்கள். இந்த தருணத்தில்தான் அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சியை மூழ்கடித்து பொசுக்க வைத்திருந்த அந்த தீயை குளிர்ச்சியாக மாறும்படி கட்டளையிட்டான். அதன் அடிப்படையில் இறை கட்டளையை ஏற்று அந்த நெருப்பானது குளிர்ச்சியாக மாறியது. இறை அருளால் இப்ராஹிம் அலை எதிரிகளின் சதித்திட்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். அவ்வாறே அவர்கள் இப்ராஹீமை நெருப்பு கிடங்கில் எரியவே நெருப்பை நோக்கி, நெருப்பே, நீ இப்ராஹீமுக்கு சுகம் தரும் விதத்தில் குளிர்ந்து விடு என்று நாம் கூறினோம். அவர்கள் இப்ராஹிமுக்கு தீங்கிழைக்க கருதினார்கள், எனினும் நாம் அவர்களையே நஷ்டமடையும்படி செய்துவிட்டோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 21வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலை நெருப்பில் எரியப்பட்ட போது, எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், அவனை பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅ்மல் வக்கீல் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது. இப்ராஹிம் அலை அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அந்த நெருப்பை அணைய விடாமல் பள்ளி ஊதிவிட்டதாக ஆதாரபூர்வமான ஒரு தகவல் புகாரி என்னும் நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. உம்மு ஷுரைக் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். மேலும் அவர்கள் அது இப்ராஹிம் அலை அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட போது நெருப்பை அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டு கொண்டிருந்தது என்றும் கூறுவதாக புகாரியில் 3306வது ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது.
அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் பகுதியை நம்ம பார்த்து முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதோடைய இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.